அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, பெருநாளுக்கு 2 நாளுக்கு முன்னாடி எடுத்தது. வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்தது தான். கொஞ்சம் வந்து இதுக்கெல்லாம் நூல் தேவைப்படுது. அதனால என்னென்ன கலரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான கலரா இருந்துச்சா, அதனால நூல் வாங்கணும். கொஞ்சம் வந்து லைனிங் இதுக்கெல்லாம் தேவைப்படுது. அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைக்கும் வந்து போயாச்சு. நான் நான் தைக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீளமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி பட்டன் தான் நாங்க வப்போம். அந்த ஹூக் எதுவுமே யூஸ் பண்றதில்ல. அ லைட்டா அதாவது கொஞ்சம் ப்ளவுஸ்க்கு வந்து ஹூக் யூஸ் பண்ணுவோம். மிச்சம் நெறைய ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பட்டன் தான் வந்து யூஸ் பண்றோம். அதனால கொஞ்சம் கலர் வேற இல்லையா? அதனால பட்டன் வாங்கிக்கலான்ட்டு கொஞ்சம் கலர் பட்டனும் வந்து வாங்கியாச்சு. ஒரு பாக்கெட் வந்து நம்ம கொஞ்சமா வாங்குனோம் அப்டின்னா, ரூ. 4 அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். பல்கா வாங்குனா கொஞ்சம் ஒரு 50 பைசா அந்த மாதிரி வந்து குறைச்சு குடுப்பாங்க. பல்கா வாங்கும்போது. அதனால மொத்தமா வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கும் வந்து தேவைப்பட்டுச்சு. லைனிங் வந்து ஹோல்சேல் கடையில வந்து வாங்குவோம். அ இவங்களோட கடை தான். ஆனா வந்து லைனிங் நம்ம டெய்லருக்குன்னே வந்து தனியா வந்து இந்த லைனிங் கடை வந்து வச்சிருக்காங்க. இங்க போய் வாங்குனோம் அப்டின்னா, அந்த கடையில விக்கிறத விட ஒரு ரூ. 5 இங்க வந்து கம்மியா தான் இருக்கும். நான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்குன்னே நம்ம வீட்டு ஜாமானும் வாங்கிக்கலாம் அப்டின்ட்டு தான் வந்து கடைக்குமே போயிருந்தேன். அங்கே போய் கொஞ்சம் ஜாமான் தான் வாங்கிட்டு இருந்திருப்பேன். ஒரே ஃபோனு. "என்னுது தச்சுட்டீங்களா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை பெருநாள்னு சொல்லிட்டாங்களே! சீக்கிரம் தச்சு குடுங்க, தச்சு குடுங்கன்னு" ஒரே ஃபோனு. வெள்ளிக்கிழமைனா பெருநாள் இல்ல, சனிக்கிழமை தான் பெருநாள் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்ல. இல்ல சவுதிலலாம் பெருநாள் கொண்டாடிட்டாங்கன்னா, இங்கேயும் பெருநாள் வந்துரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் வீட்டுக்கு வந்து எப்படியாவது தச்சு தந்துர்றேன் இன்னைக்கு 5 மணிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, வந்த உடனே வாங்குன ஜாமான் எதுவுமே எடுத்து வைக்கல. காய்கறி கூட எடுத்து வைக்கல. வந்த உடனே வந்து மிஷின்ல தான் உட்காந்துட்டேன். இந்த ப்ளவுஸ் தான் வந்து ரொம்ப அர்ஜென்ட் ப்ளவுஸு. மேக்ஸிமம் வந்து எல்லாமே தச்சு முடிச்சுட்டேன். லாஸ்ட்டா ஒரு 5, 6 ப்ளவுஸ் கிட்ட தான் கடந்துச்சு. சரி இன்னும் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஃபுல்லா இருக்குல்ல, அன்னைக்கு நம்ம தச்சுக்கலாம். சனிக்கிழமை தானே பெருநாள் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். இது ரொம்ப அவசரமா கேட்டனால வந்து ஃபர்ஸ்ட்டு இத கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. அவசரத்துல அண்டாக்குள்ள கைய விட்டாலும் போகாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த நாட்ட இந்த மாதிரி நல்லா முறுக்கிட்டு வந்து தையல் போடணும். அப்பதான் கொஞ்சம் நல்லா தின்னா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கிற மாரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுல்ல. நான் 1 மட்டும் அதே மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்துருவாங்களே அப்படிங்கிற அவசரத்துல ஃபுல்லா பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாட்ல அந்த குஞ்சம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா, அது தைக்கவே இல்ல. திருப்பியுமே வந்து அதையுமே தையல் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் ப்ளவுஸுமே வந்து லாஸ்ட்டா ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது தச்சு முடிக்கவும் தான் வந்து எனக்குமே நிம்மதியா இருந்துச்சு. லாஸ்ட்டா தச்சு முடிக்க போம்போதே வந்து நான் கால் பண்ணிட்டேன். தச்சுட்டேன் வந்து வாங்கிக்கோங்க அப்டின்ட்டு. இதுக்கு ஃபுல் ஸ்லீவ் வச்சிருந்தேன். ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் வந்து தச்சு குடுத்துருந்தேன். இந்த ப்ளவுஸ் தான். இது வந்து தல நோம்பு அன்னைக்குன்னு வந்து தச்சு குடுத்தது. ஃபர்ஸ்ட் நோம்புக்கு போடுறதுக்கு. அதுக்குமே அதே மாதிரியே இந்த ப்ளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த டைம் வந்தது ஃபுல்லாவே இந்த மாதிரி சாரி தான். தச்சு போர் அடிச்சது தான் மிச்சம். அந்த மாதிரி வந்து ரொம்ப போரிங்கா ஆயிருச்சு. ஒரே வழவழன்னு இருக்கு. நம்ம ஒரு பக்கம் இழுத்தா, அந்த கிளாத் ஒரு பக்கம் இழுக்குது. அத பின்னு போட்டு தச்சு குடுக்குறதுக்குள்ளார போதும் போதும்ன்னு ஆயிருச்சு. உங்களுக்குலாம் வந்து எந்த மாதிரி சாரி இந்த ரம்ஜானுக்கு வந்தது அப்டிங்கன்னு டெய்லர் இருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோடது தான். இந்த நைட்டி வந்து ஆல்ட்ரேஷனுக்கு வந்திருந்துச்சு. இது வந்து இப்போ வந்திருக்கிற நைட்டி பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபுல்லா அம்பர்லா மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒரு மேக்ஸி மாரியே இருந்துச்சு அந்த நைட்டி. நல்ல நல்ல ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா மாரி இருந்துச்சு. அதையுமே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுத்து விட்டுறலான்ட்டு, அதையுமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எதுவுமே வந்து கீழ உட்காந்து கட் பண்ணவே இல்ல. அந்த மிஷின்லயே உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. புது துணி வாங்குவாங்க. ஒரு 15 நோம்பு கிட்ட வாங்கிருவாங்க. அத அப்படியே பத்திரமா பீரோலயே வச்சுருவாங்க. லாஸ்ட் டைம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்கு ஃபுல்லா அந்த லாஸ்ட் டைம் தான் வர்றது. வந்து கை வச்சு குடு, புடிச்சு குடு அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் எக்கச்சக்கமா வச்சுட்டு, அந்த ப்ரெஷரே பயங்கரமா இருக்கும். இந்த டைம்ல இந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் வேற ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம சொல்லுங்க. அப்புறம் வந்து நான் ஒரு அம்பர்லா அ நைட்டி வச்சிருந்தேன்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒல்லியா மடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் அப்பதான் நல்லா அது பார்க்குறதுக்கு நீட்டா இருக்கும். அதனால இந்த ஃபுட்டர் வந்து நான் மாத்திக்கிட்டேன். இது மாத்திட்டு ஸ்டிச் பண்றனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நம்ம சின்ன சின்னதா ஏன்னா அது சர்க்கிளா இருக்குதா, நம்ம நல்லா மடிச்சாலும் அது வந்து சீக்கிரம் மடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மடிச்சு தைக்கிற மாரி இருக்கும். அந்த டைம்ல இந்த மாதிரி ஃபுட்டர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சரசரன்னு வந்து நம்ம தச்சு முடிச்சிடலாம். அதுவே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி குடுத்துருமா, பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒல்லியா நம்ம தச்சு தச்சு முடிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கையில மடிச்சு தைக்க முடியாது. இந்த மாதிரி ஃபூட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரி நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன்ல, அதுக்குமே வந்து ஹூக் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்குள்ளேயே உட்காந்துட்டு ஹூக்கும் வந்து வச்சு குடுத்துரலாம் அப்டின்ட்டு. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சரி வர்றதுக்குள்ளார ஹூக்கையும் வச்சிரலாம் அப்டின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அ ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க, "நீங்க இத எப்படி மாட்றீங்க? க்ளோஸ் அப்ல காட்டுங்க" அப்டின்ட்டு. இந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிஷின் ஊசி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அத வீடியோல காட்டுற மாரி இந்த மாதிரி நல்லா ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு, வீடியோல காட்டுற மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஹூக் வச்சோம் அப்டின்னா, நமக்கு வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். யார்கிட்டயாச்சும் நம்ம ஹூக் வைக்க குடுக்குறோம் அப்டின்னாலுமே, இது ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்மளே வைக்கிறோம்னாலும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பக்கத்துல யாராச்சும் ஹூக் வச்சு குடுங்க அப்டின்னு நம்ம குடுத்தோம், அவங்க ஒண்ணு ஒண்ணா எடுத்து புடிச்சுக்கிட்டு வைக்கிறத விட, இந்த மாதிரி நம்ம எல்லா ப்ளவுஸ்லயும் மாட்டி குடுத்துட்டோம் அப்டின்னா, அப்டி ஈஸியா நமக்கு வச்சு குடுத்துருவாங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால ஹூக்குமே வந்து சீக்கிரம் பிஞ்சுட்டு வராது. இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா டெய்லரும் இத தான் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. புதுசா வந்தவங்களுக்கு தான் வந்து இது தெரியாம இருக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இதுக்கு ஃபுல்லா வந்து ஹூக்கையும் வச்சு முடிச்சுட்டு, அவங்க பையில எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. வந்ததுக்கப்புறம் குடுத்துக்கலாம் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இது ஃப்ரெண்டு போட்ட ஆரி ஒர்க்கு தான். ரொம்ப சூப்பரா வந்து போட்டிருந்துச்சு. சரி இத அடுத்து வந்து தச்சிரலாம் அப்டின்ட்டு அத தான் எடுத்தாச்சு. அக்கா தச்சு குடுத்துருவியா? குடுத்துருவியான்னு கேட்டுட்டே இருந்துச்சு. சரி எப்படியாச்சும் பெருநாள் மொதல் நைட்டாவது தூங்காம நான் தச்சு குடுத்துறேன் அப்டின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்லீவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதி ஆரி ஒர்க் போடல. நான் வந்து சொல்ட்டேன், லாஸ்ட் வந்து தந்தேன்னா பாரு அப்டின்ட்டு. அதனால அந்த பீட்ஸ் தொங்குதுல, அது ஒரு சைடு இருக்கும். ஒரு சைடு பாதி வரைக்கும் தான் இருக்கும். அ என்னன்னு கேட்டேன், பாதி முடிஞ்சு போயிருச்சு. வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளார நீங்க தச்சு குடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, நான் வந்து தந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அப்டின்னு சொல்லிருச்சு. அதனால சரி தச்சு குடுத்துர்லான்ட்டு, அதையுமே வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ உட்காந்துலாம் வந்து மார்க் பண்ணல. எல்லாமே வந்து இந்த தடவ மிஷின்லயே வச்சு மார்க் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா ஏதாச்சும் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ், மாடல் ப்ளவுஸ் இதெல்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். எனக்கு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா, இந்த தடவ வந்து ரொம்ப வெறுத்து போன மாதிரி ஆயிருச்சு. இதுவுமே ஃபுல்லா வந்து கட் பண்ணிட்டு, மெயின் கிளாத்லயே வச்சு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் தான் வந்து இத மார்க் பண்ணி குடுத்தேன் அப்படிங்கிறதுனால, எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. நம்ம நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணி குடுத்தோம். நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ, அதே மாதிரி தானே மார்க் பண்ணி குடுத்துருப்போம். அதனால எனக்கு கட் பண்றதுக்குமே ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா சூப்பரா போட்டிருந்துச்சு. ஆரி ஒர்க் அவ்ளோ அழகா போட்டிருந்துச்சு. இப்ப தான் பழகுது அப்படிங்கிற மாதிரியே இல்ல. அவ்ளோ நீட்டா இருந்துச்சு.
நான் சொல்லிட்டே இருந்தேன், "ரொம்ப சூப்பரா போட்டிருக்க. இரு உனக்கு யாராச்சும் வந்து ஆரி ஒர்க் போட தெரியுமான்னு கேட்டா, உன்னைய நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கேன். அவங்க பட்டு பாவாடைக்கு போட்டு கேட்டிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து குடுக்கணும். இது ஃபுல்லா வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நூலும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். மேட்சிங் நூல் நம்ம வந்து நெறைய நூல் வச்சிருப்போம். ஏதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு நூல் தேடும்போது, அந்த ப்ளவுஸ்க்கு மேட்சிங்கா மட்டும் நூல் இருக்காது. அதுக்கப்புறம் யார்ட்டயாச்சும் நூல் பக்கத்துல கடை வாங்குறது, கடையில வாங்குறது இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருப்பேன். அதனால போகும்போதெல்லாம் வந்து என்னென்ன கலர் எனக்கு தோணுதோ, அத ஃபுல்லா வாங்கி கொண்டாந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருவேன். அதுவும் இப்போ வந்து இந்த ஸ்பேடு நூல் வந்திருக்கு. அது என்னன்னு தெர்ல. என் மிஷினுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த மாதிரி வர்தமான் ஏ இருக்குல்ல, அந்த நூல் தான் வந்து பார்த்து வாங்குறது. பட்டனுமே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கலர் இருக்கு. ஆனா வந்து வர ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி இல்ல. ஏதாதும் செட் ஆகல அந்த ப்ளவுஸ்க்கு அப்டின்னா, நான் பிளாக் கலர்ல அந்த பட்டன் வச்சு குடுத்துருவேன். அதனால இந்த தடவ கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கட்டுமேன்ட்டு கொஞ்சம் பட்டனும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்துட்டோம் அப்டின்னா, நமக்குமே வந்து ரொம்ப காசு போற மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்க்கலாம் அப்டின்ட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த காய்கறி ஃபுல்லா அப்படியே இருந்துச்சு. சரி இது இந்த மல்லி, புதினா இதெல்லாம் இது மட்டுமாவது எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில அப்டின்ட்டு அத தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நோம்பு திறக்கவும் வந்து டைம் ஆயிருச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு எதுவுமே பண்ண முடியல. நான் லெமன் ஜூஸ் மட்டும் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பப்ஸ் எல்லாம் வந்து கடையில வாங்குனது தான். அதுக்கப்புறம் பாதாம் மில்க் இதுவும் கடையில வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால நோம்பு கஞ்சி, லெமன் ஜூஸ் மட்டும் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த டைம்ல யாராவது சமைச்சு குடுத்தா நல்லா இருக்குமே! அந்த மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நோம்பெல்லாம் தொறந்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆயிருச்சு. அதுக்கு தராவியா வேற போணுமா, அங்கேயுமே வந்து கிளம்பியாச்சு. கிச்சன்ல எதுவுமே இல்ல. இப்படி தான் இருந்தது. தராவியா போயிட்டு வந்து தான் வந்து சமைக்கணும். பையன் வந்து பப்ஸ் எதுவுமே வேணான்ட்டான். அம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் வடை, அப்புறம் சமோசா இதெல்லாம் வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. அதுவுமே வந்து பிள்ளைங்க சாப்பிடவே இல்ல. அதுவுமே அப்படியே இருந்துச்சு. சரி மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தராவியெல்லாம் போயிட்டு வந்து தான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணேன். கொஞ்சம் சிம்பிளா இருக்கட்டுமே அப்படின்ட்டு, இன்னைக்கு வந்து தேங்காய் பால் ரசமும், முட்டை தொக்கு மட்டும் தான் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு போறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன். அதனால வந்த உடனே கடகடான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா, நம்ம சஹர் டைம்ல எந்திரிச்சு சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் சோம்பேறியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 10 நோம்புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சுறுசுறுப்பா இருக்கும். ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைக்கிறது அந்த மாரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் டல்லா ஆயிருமா, அதனால தராவியா போயிட்டு வந்துட்டு சரி சமைச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த வேலை சிம்பிளா இருக்குதோ, அந்த சமையலா தான் இன்னைக்கு வந்து சூஸ் பண்ணேன். சரி தேங்காய் பால் ரசம்னா வந்து பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. அதனால அத தான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். பாத்திரம்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருக்கும். ஏன்னா வந்து எந்த குழம்பு வச்சாலும் எக்ஸ்ட்ரா இருந்துருது. அதனால பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதா இருக்கு. அத வேஸ்ட்டு பண்றதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அது அப்படியே இருந்தா நம்ம மட்டும் தான் வந்து சாப்பிடுற மாரி இருக்கு. அதனால ஆக்கும்போதே வந்து கொஞ்சமா தான் எதா இருந்தாலும் ரெடி பண்றது. முட்டை தொக்குமே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தக்காளி நல்லா அதெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அவிச்ச முட்டைய கொஞ்சமா வந்து கட் பண்ணிட்டு அப்படியே வந்து சேர்த்தாச்சு. அதில கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா இதெல்லாம் வந்து சேர்க்கணும். எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. கிச்சனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டா ஆக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து மணி பார்த்தீங்கன்னா 11:15 எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பேசாம இப்படியே முழிச்சுட்டே இருந்தோம்னா, சஹர் டைம் வந்துரும். சஹர் வச்சுட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஆல்ட்ரேஷன் வேலை இருந்தது. கை தைக்கிறது, அடுத்து ஓரம் தைக்கிறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்ததா, சரி இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ வந்து தொடுவோம் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தூக்கமும் வரல. என்னன்னு தெர்ல. இது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்கேலப் டிசைன் இருந்துச்சு. அதனால நல்லா பின் போட்டுட்டு, நல்லா அது அந்த கிளாத் லைனிங் கிளாத், மெயின் கிளாத் நகராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நெறைய பின்னு வந்து மாட்டி விட்டுட்டேன்.
அப்பதான் வந்து நம்ம அது நார்மலா ஒரு பானைக்கு, யூனக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஒரே தையல்ல நம்ம திருப்பி விட்டுறலாம். இது ஸ்கேலப் அப்படிங்கிறதுனால அந்த கிளாத்த நம்ம இஷ்டத்துக்கு திருப்புற மாரி இருக்கும். அதனால நகராம இருக்கிறதுக்கு நல்லா பின் போட்டு நல்லா மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஃபூட்டரும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணாலே வந்து சிங்கிள் ஃபுட்டர் வந்து மாத்திக்கணும். இல்ல அப்டின்னா அந்த பீட்ஸ்ல அந்த டபுள் ஃபுட்டர் நம்ம வச்சு தைக்கும்போது, அந்த பீட்ஸ்லலாம் போயிட்டு உடையிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஃபூட்டர் தான் நம்ம மாத்திக்கணும். அப்படியே வந்து நம்ம டபுள் ஃபூட்டர் போட்டு தச்சாலுமே வந்து தையல் தள்ளி தான் விழும். இதுனா வந்து நல்லா நெருக்கமா தையல் விழும். அதனால ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்கன்னா, சிங்கிள் ஃபுட்டர் வந்து மாத்திக்கோங்க. நான் கூட வந்து இதுக்கு கேன்வாஸ் வச்சு எதுவும் தைக்கணுமோ அப்படின்னு கூட நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணல இந்த தடவ. கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு தைக்கிறதுக்குமே. அவ்வளோதான் தச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா வந்து கட் போட்டுட்டு நம்ம திருப்புனோம் அப்படின்னா, நீட்டா வந்துரும். அவ்வளோதான் நல்லா நீட்டா திருப்பி விட்டுட்டு முடிஞ்சா வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மேலலாம் தையல் போட முடியாதுல்ல அதனால. அவ்வளோதான் நான் வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் வந்து வந்திருந்துச்சு. எனக்கு உண்மையிலுமே ரொம்ப புடிச்சிருந்தது. இது வந்து இப்ப தான் பழகுறவங்க போட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டா வந்து போட்டிருந்துச்சு. நான் வந்து சொல்லி சொல்லி பாராட்டிட்டே இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சைடு பாதியில அந்த பீட்ஸ் வந்து இருக்காது. ஃபுல்லா ஸ்லீவ் ஃபுல்லா தொங்காது. ஒரு பாதியோட அந்த கையில நிப்பாட்டிரும். அ அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டு வந்து என்ட்ட காமிச்சுச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. லாஸ்ட்டா வந்து இஞ்சி பூண்டுக்கு வந்து உரிச்சு மட்டும் வச்சாச்சு. அத வந்து எனக்கு அரைக்கிறதுக்கு சுத்தமா டைம் இல்ல. அதுக்கப்புறம் போயிட்டு இதெல்லாம் அரைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 1 ஹவர் தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சஹர் டைமும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பார்த்தாலே தெரியும். நல்லா உரிச்சு அந்த தண்ணி எதுவுமே இல்லாம காஞ்சு போயிருந்தது. அந்த அளவுக்கு அது வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. எப்படா நம்மள அரைச்சு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ டைம் ஆயிருச்சு. இது ஃபுல்லாவே கொஞ்சம் எண்ணெய்லாம் சேர்த்துட்டு அரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்பதான் வந்து கொஞ்ச நாளைக்கு வரும். இஞ்சி பூண்டு உரிக்கிறது தான் ஒரு பெரிய வேலை. அத யாராச்சும் உரிச்சு குடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாரி தோணுச்சு. எங்க அம்மா வந்து இத எல்லாத்தையுமே உரிச்சு குடுத்துட்டாங்க. பாவம் லாஸ்ட் டைம் புள்ள வந்து ரொம்ப கஷ்டப்படுதே அப்டின்ட்டு. ஆனா அந்த டெய்லருங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும் ப்ளவுஸ் தைக்கவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ப்ளவுஸ் தச்சுருவாங்க. அவங்க புள்ளைய விட்டு அவங்களுக்கு மட்டும் வந்து இந்த லாஸ்ட் டைம் தான் அந்த நைட்டு தான் வந்து உட்காந்து தப்பாங்க. அந்த மாதிரி தான் என்னோட ப்ளவுஸையும் வந்து லாஸ்ட்டா தச்சு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.